வெல்கம் டு காயின்ஸ் பேக் சேனல். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் 2 செட்ஸ் ஆஃப் காயின்ஸ் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று லைன் வெரைட்டி, இன்னொன்று எரர் காயின் செட்டு. இந்த லைன் வெரைட்டி ஒரே இயரில் ஒரே மின்ட்டில் வேறு வேறு லைன்ஸு வச்சு காயின்ஸை மின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காயின்ஸ் நாம் லைன் வெரைட்டின்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டை வெரைட்டி, இந்த மாதிரி இது தெரிஞ்சும் செஞ்சுருக்கலாம், தெரியாமையும் செஞ்சுருக்கலாம். இது தெரிஞ்சு செஞ்சுருந்தால் இது ஒரு எரர் தான். இந்த லைன் வேறு காயினில் யூஸ் பண்ணதாக கூட இருக்கலாம். இதை டீட்டெயிலாக நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இயர்ஸில் நிறைய காயின்ஸில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்திருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது ஹைதராபாத் மின்ட்டு 2 rupees மேப் காயின்னு 1996. எல்லாமே 1996 3 காயின் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காயினை பார்க்கலாம். இந்த காயினில் நம்ம பார்க்கும்போது இந்த லைனு பெருசாக இருக்குது. இந்த சைடில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த சிங்கத்துக்கு இந்த கோடுங்க 5 கோடு நமக்கு தெரியுது. ரைட் சைடு இருக்கிற அந்த லைனோட இது நம்ம பார்க்கும்போது 5 கோடு நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி லைனு ஏ டைப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ டைப். இது நெக்ஸ்ட்டு காயின் பார்க்கலாம். இதுவும் அதே இயர் தான், அதே மின்ட்டு தான், 1996 ஹைதராபாத் மின்ட்டு. இதில் நம்ம பார்க்கும்போது 3 கோடு தான் நமக்கு தெரியுது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த லைன் பார்க்கும்போது 3 கோடுங்க தான் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி லைனுக்கு பி டைப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ஏ டைப்பு, அதில் 5 லைன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பி டைப்பு, இதில் 3 லைன்ஸ் தான் இருக்குது, 3 கோடு தான் இருக்குது. அடுத்த காயின் இதுவும் 1996 தான், அதே மின்ட்டு தான், ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த லைன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கோடுங்க எதுவுமே இல்லை. இந்த மாதிரி லைனை சி டைப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சி டைப். இன்னும் இதில் மைன்யூட்டாக போனால் இந்த சி டைப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வருது. அது C1 C2 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டி டைப்பு இ டைப்பு இந்த மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மேஜர் டைப்ஸு இந்த 3 ABC. இந்த 1996 ஹைதராபாத் மின்ட்டில் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த 3 காயினையும் ஒரு செட்டாக கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைன் வெரைட்டி, லயன் வெரைட்டி, வெவ்வேறு சிங்கங்களை போட்டு காயின்ஸை மின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 காயினும் ஒரு செட்டாக கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் மின்ட்டு பார்க்கலாம். ஏ டைப்பு, இது பி டைப்பு, இது சி டைப்பு. இந்த 3 ஒரு செட்டாக கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 150 rupeesன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே 1997 பார்க்கும்போது அதே ஹைதராபாத் மின்ட்டில் 1997 ஸ்டார் மின்ட்டு மார்க் பார்க்குறோம். ஹைதராபாத் மின்ட்டு இது ஏ டைப் லைனு நம்ம பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த சிங்கத்துக்கு 5 கோடு நமக்கு தெரியுது. இது ஏ டைப்பு. இதுவும் அதே இயர் தான், 1997 ஹைதராபாத் மின்ட்டு. இதை பார்க்கும்போது நாம் சி டைப் லைன் பார்க்குறோம். இந்த மாதிரி 2 டைப்பு லயன்ஸ் யூஸ் பண்ணி, சிங்கங்களை யூஸ் பண்ணி காயின்ஸை மின் பண்ணியிருக்கிறாங்க. 1997 ஹைதராபாத்தில். 96 3 டைப்பு வச்சு மின் பண்ணியிருக்கிறாங்க. 97 இந்த 2 டைப்பு பார்க்குறோம்.
இது ரெண்டுத்தையும் ஒரு செட்டாக கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1997 ஏ டைப்பு அண்டு சி டைப்பு இந்த ரெண்டும் ஒரு செட்டாக கொடுத்துருக்கிறேன். 97 இந்த ரெண்டும் இந்த செட்டு 1997 செட்டு 100 rupeesன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எரர் காயின்ஸ் பார்க்குறோம். 2 rupees ஒரு செட்டாக கொடுத்துருக்கிறேன் எரர் காயின்ஸு. 5 காயின்ஸ் ஒரு செட்டாக கொடுத்துருக்கிறேன். 2 rupees எரர் காயின்ஸ். இதுக்கப்புறம் 1 rupee எரர் காயின் செட்டும் கொடுத்துருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 rupees பார்க்கலாம். இந்த 2 rupeesல நம்ம பார்க்கும்போது இது ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். அந்த காயின்ஸ் சேல் ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொன்று கொடுத்துருக்கிறேன். இது டபுளாக மின்ட்டாக இருக்குது நம்ம பார்க்குறோம். 2001 இயரு. அதே மாதிரி இன்டகிரேஷனும் 2 தடவை மின்ட்டாக இருக்குது. நேஷ்னல் இன்டகிரேஷன் நேஷ்னல் பாருங்கள் எல்லு லாஸ்ட்டில் கிளியராக தெரியுது. 2 எல்லு எல்லாமே எல்லா லெட்டருமே 2 தடவை மின்ட்டாக இருக்குது. ராஷ்ட்ரிய ஏக்தா அதுவும் திக்காக 2 தடவை மின்ட்டாக இருக்கிறதால திக்காகிடுச்சு. அதே மாதிரி மேப் அவுட்லைன் நம்ம பார்க்குறோம். 2 கோடுங்க இருக்குது. உள்ளே இருக்கிற ஃப்ளாகோட போலும் 2 போல்ஸ் நமக்கு தெரியுது. மேலே டாப்பில் பாருங்கள் மேப்பில் 2 கோடு நமக்கு தெரியுது மேலே அவுட்லைன். இந்த மாதிரி எரருக்கு டபுள் ஸ்ட்ரைக் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டபுள் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எரர் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இதுவே வேறு கண்ட்ரீஸாக இருந்தால் இந்த காயின்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த டபுள் மின்ட் எரர் 350ன்னு கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 2 rupees எரரு கிளிப் எரர் ஸ்ட்ரெயிட் கிளிப்பு கட் ஆகிட்டு இருக்குது. இந்த மெட்டல் சஃபிஷியண்ட்டாக இல்லை அந்த ரவுண்டு அதை அப்படியே மின் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எரருக்கு நாம் கிளிப் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்ட்ரெயிட் கிளிப் எரர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிளிப் எரர். இது கர்வ்டு கிளிப்பு உள்ளே வளைஞ்சி கட் ஆகிருக்குது. பக்கத்தில் ஏற்கனவே ஒரு காயினை கட் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே மீதி இருக்கிறதையும் இன்னொரு காயினாக மின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல் ரவுண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்காம அப்படியே மின் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டுட்டாங்க. இது கர்வ்டு கிளிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஸ்ட்ரக் த்ரூ எரர். ஸ்ட்ரக் த்ரூ எரர்னால் காயின் மின் பண்ணும்போது நடுவில் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டோட இம்ப்ரெஷன் அப்படியே காயினில் விழுந்துடும். ஒரு த்ரெட்டோ இல்லை ஒரு மெலிஸ் கம்பியோ எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டோட இம்ப்ரெஷன் அப்படியே பதிஞ்சிடும். இந்த காயினில் நம்ம பார்க்குறோம் பாரத் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்கே ருபீஸ் வரைக்கும் இந்த லைன் வந்திருக்குது கோடு. இது நடுவில் வேறு ஏதோ ஆப்ஜெக்ட் த்ரெட் அந்த மாதிரி இருந்ததால் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் விழுந்துருக்குது. இதுக்கு பேர் ஸ்ட்ரக் த்ரூ எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆஃப் சென்டர்ட் ஒரு பக்கமாக தள்ளி போயிடுச்சு. சென்டராக இல்லாமல் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி ஆஃப் சென்டர்ட் எரர். பாரத் பாருங்கள் அப்படியே ரிம்மோட போய் ஒட்டி நிற்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது நிறைய கேப் இருக்குது. ரிம்மிலேருந்து ருபீஸுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய கேப் இருக்குது. இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதிகமாக போயிடுச்சு.
இந்த மாதிரி ஆஃப் சென்டர்ட் ஆர் ஷிஃப்ட் எரர். இந்த 2 ரூபீஸு டபுள் ஸ்ட்ரைக் 350, மீதி எல்லாம் 50 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 550 வரும். அப்படியே ஃபுல் செட் எடுத்திங்கன்னா 500 ரூபீஸுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 1 ரூபியில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபியில் அதே மாதிரி எரர் காயின்ஸ் 5 காயின் கொடுத்துருக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த 1 ரூபி இந்த சைடு நம்ம பார்க்குறோம், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே திருப்பி பார்க்குறோம், பார்க்கும்போது அப்படியே தலைக்கீழே மின்ட் ஆகிருக்குது. 6 o'clock எரர் பாருங்கள். இப்படி திருப்பி பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது தலைக்கீழே இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயினையும் 350 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். அடுத்தது 1 ரூபி கிளிப் எரர். இது இதே மாதிரி காயின் சஃபிஷியண்ட்டாக மெட்டல் இல்லாமல் பிளான்ஷெட்டு அப்படியே மின் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டுட்டாங்க. 1 ரூபியில் இந்த மாதிரி கிடைக்கிறது ரேரு. அதுவும் இது 1990 ஹைதராபாத் மின்ட் காயினு ஸ்கேர்ஸ் காயினு. அதில் இந்த மாதிரி எரர் நம்ம பார்க்குறோம். இதுவும் கிளிப் எரரு. இதுவும் 1990 ஹைதராபாத் மின்ட் காயினு. இதுலேயும் அதே மாதிரி சஃபிஷியண்ட்டாக பிளான்ஷெட்டு ரவுண்ட் இல்லாமல் அப்படியே அதை கவனிக்காமல் மின் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டாங்க. அடுத்த காயின் நம்ம பார்க்குறோம். இது கிளாக் ரொட்டேஷன் 1 o'clock. இது இந்த காயினே வந்து ரேர் காயின் நம்ம பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் யூத் இயர். இந்த காயினோட ரேட்டே இப்போ 300 ரூபீஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் யூத் இயர். இது கிளாக் ரொட்டேஷன் நம்ம பார்க்குறோம் 1 o'clock. ஆக்சுவலாக நேராக இருக்கணும், ஆனால் இல்லாமல் 1 o'clock காட்டுது. இந்த காயின் 250 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதுவும் 1 ரூபி. இதுவும் கிளாக் ரொட்டேஷன் எரர். இது 10 o'clock. இப்போது நான் வச்சுருக்கிறதே 10 o'clockல வச்சுருக்கிறேன். அப்படியே நம்ம திருப்பி பார்க்குறோம், பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது 1989 ஹைதராபாத் மின்ட் காயின். இதுவும் ஸ்கேர்ஸ் காயின் தான். இந்த காயினில் இந்த மாதிரி நம்ம எரரை பார்க்குறோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்படியே டர்ன் பண்ணி பார்க்கும்போது 10 o'clock வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் 6 o'clock 350. கிளிப் எரர் 50 ரூபீஸ் 400. இந்த கிளிப் எரரும் 50 ரூபீஸ் 450. இது கமமரேட்டிவ் காயின் இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 250 ரூபீஸ் 700. இது 50 ரூபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் 750. இது அப்படியே எடுத்திங்கன்னா இந்த ஃபுல் செட்டு 700 ரூபீஸுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின்ஸுக்கு நீங்கள் 50 ரூபீஸு ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த செட் எடுத்தாலும். இது கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த காயின்ஸை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த செட்டு தேவையோ அந்த செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.